ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மார்கழி மாதம் 6ஆம் தேதி அவர் மீண்டும் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியிலே பாக்யாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் குரு பகவான் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து கலத்திரஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டு ராசியை பார்வையிடுவதால் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும், தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதத்தின் தொடக்கத்திலே பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே ஆரம்பமாகின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதே மிகவும் நல்லது. அடுத்தவருக்கு பணம் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்தவருக்காக பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தைரிய வீரியஸ்தானத்திலே தைரிய வீரியஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் இளைய சகோதர சகோதரனுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 6ஆம் தேதி வரை சுகஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் கலத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். கால்நடை வளர்ப்போர்களுக்கெல்லாம் கால்நடை மூலமாக அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமாகலாம். சிலருக்கு சில குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அனுசரித்து போவதே மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் 7ஆம் தேதி வரை விரயஸ்தானத்திலும் 7ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலும் அவர் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே கடன் பிரச்சனையால் சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு இருந்தாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு சூழல் உண்டு.
ஒரு சிலர் கடன் தொகையில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வரவேற்பதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படுகின்றது. நட்சத்திரஸ்தானத்திலே இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே இம்மாதம் 6ஆம் தேதி வரை ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. தேவைகள் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் 10ஆம் தேதி வரை ஸ்தானத்திலும் 10ஆம் தேதியிலிருந்து ராசியிலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி உங்கள் தொழிலிலே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பிற்பகுதி மிகவும் அற்புதமான பகுதியாக அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றியை தரும். அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் பகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யும் தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே விரயஸ்தானத்தை இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் விரயஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. இதற்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.